ஸோ ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட். ஸோ ஏற்கனவே ஒரு பார்ட் போட்டிருந்தோம். ஸோ அந்த பார்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் போகல, பட் அது 53 நிமிஷங்க. ஸோ நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இது பைரட் வில்லேஜில் இருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்ட் எடுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ்பி கிடைக்கும். ஸோ இந்த கேம் லிட்ரலாக பார்த்திங்கன்னா வெறும் கிரைண்டிங் தாங்க. ஸோ கிரைண்டிங் தவிர இந்த கேமில் வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ கொஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேறு என்ன ப்ரோ இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேறு சில சீக்ரெட்டான விஷயம் இருக்குது. ஸோ அது வழியாக உங்களுக்கு நிறைய ஸ்வாட்ஸ், இன்னும் நிறையா விஷயம் கிடைக்குங்க. ஸோ அந்த விஷயம் வச்சு நீங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்மக்கிட்ட காம்பேக்ட் தாங்க இருக்குது, பிகாஸ் வி ஆர் நூப்ஸ். ஒத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம நூபாக இருக்கிறதுனால நம்ம மூடிக்கிட்டு இவனுங்களை தான் அடித்து சாவடிக்கிறோம். ஸோ போக போக நம்ம பார்த்திங்கன்னா லெவல் ஐ திங்க் ஏதோ ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு போயிடலாம். இது செகண்ட் ஜிக்கு போயிடலாம். ஸோ செகண்ட் ஜிக்கு போனதுக்கப்புறம் தான் கேமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நிறையா பேர் பில்டப் போட்டுட்டு இருந்தானுங்க இந்த கேமுக்கு. ஸோ இது வரைக்கும் நான் போனதே இல்லைங்க. ஸோ அதனால் போயே ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் பார்த்திங்கன்னா ஏரியாச்சு. ஸோ திருப்பி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு போயிடுச்சு. ஸோ பைரட்ஸ் இருங்க, ப்ரூட்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா 40 கன்ஃபார்ம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி கிரைண்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேமில் கிரைண்டிங் தான் மெயின். ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு நீங்கள் பார்க்காமலே இருக்கலாம், பட் இதுதான் மெயினே இதில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேம் விளாட போர் தாங்க அடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி போர் அடிக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேமோட கான்செப்டே அதாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு லெவல் 50 போனதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அன்லாக் ஆகிடும். ஸோ ஃப்ரூட் காட்சா கிட்டே போய் கேட்டோம்னா அவன் ஃப்ரூட் தருவான், பட் அதுக்கும் காசு கேட்பான். ஸோ ஆப்வியஸ்லி காசு இல்லைன்னா இந்த கேமில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஈவன் ஒரு போட்டு வாங்கணுன்னா கூட, அதாவது ஒரு நல்ல போட்டு வாங்கணுன்னா கூட உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அதுவுமே காசு கேட்கும். காசு கொடுன்னு. ஸோ நம்மக்கிட்டலாம் அவ்வளோ காசு இல்லை. 7000 ரூபா வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா இவனை அடித்து நாக்க போனாங்க. ஸோ இன்னும் எத்தனை பேர் இருப்பான்? இன்னும் 4 பேர். ஸோ இந்த 4 பேர் அடிக்கிறதுக்குள்ளே 4 வருஷம் ஆகிடுங்க. ஸோ 4 வருஷம் அதுவும் ஒருத்தனும் 1 கிலோமீட்டர் தள்ளி நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம போகிறதுக்குள்ளே விழுந்துருப்போம். பல வேலை இதில் ஹைட்டாக இருக்கிறதுனால காலும் கொஞ்சம் நல்லா வளர்த்தியாக இருக்கான் பயப்பில். ஸோ அதனால் ஈஸியாக இருக்குது. ஸோ நான் ஃபோனில் விளாட்றதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு வேளை நீங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப்பில் விளாட்றதா இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களே கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில் கேமில். ஸோ அதில் போய் ரெஃபர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் கிரைண்ட் அடிச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரூட் அடிக்கிற அளவுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இவனை அடிச்சிடலாம், இல்லைனா நம்மளை அடித்து கொண்டு போயிடலாம். ஸோ ரேடியாக மாட்டேன். டே யாருங்க மாதிரி பண்ணுறான்? எனக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் கிளம்புறேன். ஜஸ்ட்டு விடுங்க. இங்கேயும் வராமல் இருந்தால் சரி. அதுவும் அவன் வேறு ஏதோ டொர்னேடோலாம் போடுறாங்க பாருங்கள். நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய பீஸெல்லாம் இல்லை, நம்மலாம் நார்மல். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு இது முடிச்சிட்டோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கிளம்பிடலாம். இது கண்ணில் படாமலே போயிடலாம். ஐயோ வர்றான். நீ மட்டும்தான் தம்பி போடுவீங்களா? செத்து போட.
என்னடா 2 பேர் இருக்கீங்க? என்னங்க இது? என்னங்க இதெல்லாம் பொது கதையாக இருக்கு? ஐயோ, எனக்கும் ஒன்றும் தெரியாது. எனக்கும் சம்மந்தமே இல்லை. நீ எவனை வேணாலும் போட்டு தள்ளிக்கோ, என்ன போட்டு தள்ளாதடா. ஆளா விடுற சாமி. ஐயோ ஜம்பு அப்பாடா, எஸ்கேப்புங்க. வச்சு செஞ்சுருவான் போலங்க அவன். சரி ரைட்டு, நான் முடித்த உடனே அவங்க பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படியோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டியாவது பண்ணியிருப்பேங்க இந்த குவிஸ்ட்டை திருப்பி. ஸோ 3 வாட்டி பண்ணி ஃபைனலி லெவல் 41க்கு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ரூட்ஸ் வந்து சில பேர் அயன் மேஸ் கையில் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவனுங்க பேர் தான் ப்ரூட்ஸ். ஸோ ஸ்வாட் டீலர் ஆஃப் த லிஸ்ட். ஸோ அயன் மேஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 25,000 நோட்டிட்டு போகிறோம். என்கிட்ட இருக்கிறதே அவ்வளோதான். ஸோ ஃப்ரூட் வாங்குறதுக்கும் நம்மளுக்கு காசு தேவைப்படுது. ஸோ இதோட மாஸ்டரி இன்னும் ஃபுல்லாகலைங்க. ஸோ இதோட ஐ திங்க் ஒரு 8 ப்ரூட்ஸ் அடிக்கணும். ஸோ லெவல் 45 ஆகிடுங்க. ஸோ எவ்வளோ லெவல் இருந்தால் நம்மளால் பாபி இல்லை. ஸோ பேரே மாற்றிட்டானுங்க, பாபி பேர். ஸோ இப்போ பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் பேர் செஃப்ன்ற பேரோடு அவன் வச்சுருக்காங்க. லிட்ரலி எதுக்குங்க பேரை மாற்றினானுங்க எனக்கு இன்னும் புரியவே இல்லைங்க. ஏன்னா பேரையும் மாற்றிட்டானுங்க, பாஸையும் மாற்றிட்டாங்க. அண்ட் இவனுங்க பார்த்தீங்கன்னா முதல்ல சும்மா நங்குன்னு கீழே ஒன்று வெப்பானுங்க பாருங்கள், நம்ம பறந்து போய் விழுவோம். ஸோ அது ஒரு இதுவாகவே இருக்கும். ஸோ அதுதான் இவங்ககிட்ட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும், நம்மளை அடிக்கிறதுக்கிட்டே நிற்பானுங்க. ஸோ இப்போனால இவன் ஸ்வாட் ஆடுற மாதிரி அசால்ட்டாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறையாவே இந்த கேமில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கேம் விளையாடி. ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேமில். ஸோ பார்த்திங்கன்னா நடுவில் வீக்லி ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்ததுங்க இந்த கேமில். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஈஸியாக தாங்க இருக்குது, முன்ன மாதிரி இல்லை. முன்னெல்லாம் ப்ரூட்டை அடிக்கணுமா, ஐயோ அவ்வளோலாம் ஒரே வெறுப்பாக வருவாங்க. ஐயோ அவரா பெரிய ஆளாச்சு, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம அடிக்கும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக ஏறிட்டுருக்கோங்க. எவ்வளோ ஸ்லோனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்களாம் வந்து நம்ம ஒரு 10,000 வாட்டி இந்த கொஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அயன் மேஸ் வாங்கிடுவோம், இருக்கிற எல்லா அளவு கன்றாவையும் வாங்கி வச்சுருவோங்க. இருக்கிற தேவையா தேவை இல்லையா அதெல்லாம் இல்லை நம்மளுக்கு. அது இருக்கா, சும்மா இருக்கா அவ்வளோதான், அதுதான் நம்மளுக்கு வேணும். ஏங்க இந்த இது இன்னும் போகலையா? இவன் முதல் தடவை யூஸ் பண்ணுறாங்க, நான் அதுக்குள்ளே போட்டு தள்ளிக்கிறேன்னா என்ன? இவ்வளோ அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் போட்டு தள்ள. ஸோ வேர்ல்டு வின் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம் டப்புன்னு அடிக்கிறாங்க. ஸோ ஒருவேளை நான் தான் பார்த்திங்கன்னா இது பண்ணாமல் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது கேம் பிரச்சனை இல்லை, இது ஏன் பிரச்சனை. ஸோ இப்போ யூஸ் பண்ணி பார்க்கணும், செத்து போட. ஸோ இப்போ யூஸ் பண்ணல, இன்னும் ரேர் ஸ்பீஷியஸாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா? அவங்களுக்கு ஸ்பெஷல்ஸ்லாம் இருக்கும். ஓகே நம்ம லெவல் 43 போயிட்டோங்க. ஸோ திருப்பி டாக்ஸ் பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இது எனக்கு என்னமோ ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இது என்னங்க ஈஸ்டர் எக்கு ஓடாதரா. பார்த்திங்கன்னா இது எதுக்கு எடுத்தேன்னு தெரில, ஏதோ உதிர்ந்து போயிட்டு இருந்ததுன்னு சொல்லி போய் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா முட்டை. ஸோ என்னன்னே தெரில. ஸோ திருப்பி எடுப்போமா. ஸோ செஃப்க்கு எவ்வளோ அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா 55. சீரியஸ்லி 12 லெவல் ஏறணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ப்ரூட் கன்ஃபார்ம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பி ப்ரூட்டை முடிக்கணும், அதுக்கப்புறம் செஃப்பை முடிக்கணும். எக்கச்சக்க வேலை இருக்குங்க இந்த கேமில் மட்டுமே. ஸோ இந்த ப்ரூட்டு இங்கே முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும்.
ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த பாபி அடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு லெவல் 60 போகணுன்னு நினைக்கிறேங்க. ஐயோ பாபினே வருது, அவன் பேர் செஃப்புங்க. அடிக்கடி பேர் மறந்து போயிடுது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன் மாற்றினானுங்க, எதுக்கு மாற்றினானுங்க, ஒன்றும் புரியல. சரி இவன் போட்டு அடிக்க வேண்டியதான். ஸோ அடிச்சு ஐயோ நெட்டு வேற போகுங்க நடுவில். ஸோ நம்ம பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இவனை. ஆனால் திடீர்னு அவன் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதோ அதில் அவன் செத்துட்டான். இல்லைன்னா இந்த நேரம் நம்ம ரோஸ்டட் ஆகிருக்கோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 29,000ங்க. ஸோ இந்த இதில் நான் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது உண்மையான ஃப்ரூட்டை நான் ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் காசு சேர்த்துட்ருக்கேன். அண்ட் இப்போ என்கிட்ட 30,000 இருக்குது. பட் இதை நான் செலவு பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு ஃப்ரூட் 20,000 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு ரோல் கிடைக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்கே விடிஞ்சு போயிடுங்க. ஸோ அதை இப்படியே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த டியூவல் கட்டானா ஸோ இன்னும் அயன் பேஸு. ஸோ 25,000. ஸோ 25,000க்கு ஓகே, நாட் தட் பேடு. பட் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதை. ஸோ டியூவல் கட்டானா இஸ் பெட்டர் தென் தேட். ஸோ நான் இதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னமோ அதில் அல்ல இது மாதிரி எனக்கு தோணலை. ஸோ டொர்னேடோ வந்துருச்சு. அண்ட் லிட்ரலி அது வேஸ்ட்டுங்க. ஸோ வேர்ல்டு விண்டே எவ்வளோ மேலுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இன்னொரு வாட்டி டொர்னேடோ யூஸ் பண்ணி பார்ப்போம். அண்ட் வேர்ல்டு வின் ஃபாஸ்ட்டாக ரீலோட் ஆகிடுச்சு. இன்னுங்க ஒன்றுமே பண்ணலை. ரைட்டு ஒன்றுங்க, அது என்னமோ ஆகிடுச்சு. ஸோ இது நம்மளை சுற்றி மட்டும்தான் வரும் போகிறாங்க, மற்றவங்கள போய் அட்டாக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இதோட வேலை. ஸோ ப்ரூட்ஸ். ஸோ இவனுங்களால லெவல் 45, நான் லெவல் 43. அண்ட் இவனும் காலி. ஸோ 2 3 இல்லையா? ஐயோ என்னங்க இது வெறுப்புங்க. இதில் ஐட்டம் வேறு லெதரு, ஸ்க்ராப்பு, கேண்டி இருக்குது, என்னெல்லாமும் கிடைக்குது. ஸோ ஏதாச்சும் நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ லெவல் 45 வந்தாச்சு. ஸோ 2 பார்த்தா கூட 47, 49, 51, 53, 55. ஸோ பார்த்திங்கன்னா எப்படியாவது அதை கரெக்டாக அதை முடிக்கலாங்க. மைண்ட் ஓகே. ஐயோ பைரட்ஸ் எடுத்துட்டேன். அடப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரூட் கன்ஃபார்ம். ஓகே இப்போ 8. ஆனால் எதுக்கு 8 ப்ரூட்ஸ் அடிக்க சொல்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா ப்ரூட்ஸ் அத்தனை பேர் இருக்கானுங்க. 8 பேர் அடிக்கணும்னா இது என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 8 ப்ரூட்ஸ் அடித்ததுக்கப்புறம் அவங்கள பார்க்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட கடைசி அடி. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட் கிடைக்க போகுது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று அடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் கூட நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போட. ஸோ அதனால் தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம லெவல் 50 வந்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லெவல் 50ல் இருக்கோம். ஸோ நம்மளுக்கு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. பட் ஸ்டில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரூட் இப்போ அன்லாக் ஆகிருக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போது லெவல் 50ல் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம எப்படி அந்த ஐலாண்டுக்கு போகிறது? கொடுப்போம். 300 ரூபாயில் என்ன ஆயிரப்போகுது? ஐயோ நீங்கள் போகிறது ஃபைன். எவன்னா உன்னை குண்டு போட சொன்னான்? அப்பாடா. ஓகே இப்போ எங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு சத்தியமாக ஐடியா கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு மேப்பே லோடிங் ஆக மாட்டேங்குது. ஸோ ஜங்கிளை தேடி போகிறோம்.
ஸோ ஜங்கில் ஹோம் செட் பாயிண்ட்டாக வச்சுருக்கலாம். பட் ஸ்டில் நம்ம பார்த்திங்கன்னா வெளில உள்ளே போயிட்டு வரும்போது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இதான் மெயின் இது. ஸோ இப்போ இது கிடையாது, இப்போ இப்படி போகணும்னு நினைக்கிறேங்க. இப்படி போனோன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா ஜங்கிள் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஃபைனலி நம்ம ஜங்கிளுக்கு வந்துட்டோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ரூட் அப்படி என்ன தான் கிடைக்க போகுது அப்படின்றது இன்றைக்கி பார்த்துடலாங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ லெவல் 50 வந்தாச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போதைக்கு ஃப்ரூட் இல்லை, அதனால தண்ணியில் குதிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஓடுறா தம்பி, இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட் எடுக்கவும் போகிறதில்ல. எனர்ஜி வேறு அடிக்கடி. ஸோ ஃபைனலி பிளாக் ஃப்ரூட் காட்சாவை மீட் பண்ணியாச்சுங்க. ஸோ ரேண்டம் ஃப்ரூட். So the next fruit you purchase is gonna cost you 32,000 bro. Understood? ஸோ இப்போ இப்படிலாம் வருதுங்க. முதல்ல ரோல்னு கொடுத்தா வந்துடும். ஓகே, ஃப்ரூட் ஸ்பின்னர், கமான், சம்திங் குட். நோ பிளேட் ப்ரோ, நோ 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 நோ. சீரியஸ்லி 32,000க்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடு ஃப்ரூட் கிடச்சிருக்கு. சீரியஸ்லி இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இதுதான் அந்த ஃப்ரூட். ஸோ கிளிக் கொடுத்தோன்னா பிளாக் ஃப்ரூட். வாட் டு யூ விஷ் டு டூ வித் பிளாக் ஃப்ரூட்ஸ்? வேறு வழியே இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பிளேடோட இது அன்லாக் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க கீழே போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் நினச்சதை விட இது வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நான் அடிச்சு போட்டுடலாம்லாம் வந்து ஆனால் குசும் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம பயிருக்கு போயிடலாம், போய் ஒரு டெஸ்டிங்கை போட்டு விட்ருவோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ நம்மளுக்கு கிடைச்சதெல்லாம் ஒரே ஒரு பிளேடு. ஸோ அதில் நம்மளுக்கு கிடைக்கலாம். நாக் பேக்லாம் இருக்குங்க இதில். ஸோ நாட் தட் கிரேட், பட் ஸ்டில் நம்மளுக்கு 32,000 ரூபாய்க்கு இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓகே, நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஓகே, ஒரு ஆர்மி நம்மளுக்கு முன்னாடி வருதுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் நம்ம டிஃபீட் பண்ண போகிறதெல்லாம் ஒருத்தன். ஸோ பட் இது ஒருத்தனையே நிறையா வச்சு கொண்டுப்பா. ஸோ 20 போனா பிளேட் டான்ஸ், 50 போனா ஷா ஷேடர், டர்பின் ஃப்ளைட், என்னெல்லாமோ இருக்குங்க இதில். ஸோ இதுதான் மாஸாக இருக்குது. ஸோ 15 டேமேஜ் பண்ணுது. ஸோ 32,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஹெல்த்தே போகாது. ஸோ அதுதான் இதில் மெயினு. ஸோ நம்ம அடிக்கடிக்கு அவன் பின்னாடி போய்கிட்டே இருப்போம். ஸோ அந்தளவுக்கு இது கிரைண்டிங்க்கு ஒரு நல்ல ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம். ஐ மீன் காமனில் புத்தா அளவுக்கு வர முடியாது, புத்தா லைட்டு. ஸோ அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னங்க ரியாக்டே பண்ணுங்க. எப்படி நம்ம அடித்து ரியாக்ட் பண்ணாமல் இருக்கலாம்? அது எப்படி ரியாக்ட் பண்ணாமல் இருக்கலாம்? அடித்தா மண்டே பழக்கிறோம் நிற்கிது. ஸோ பார்த்தீங்கன்னா மறக்காமல், நான் சொன்ன மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிங்கன்னா இன்னும் இந்த மாதிரி எக்கச்சக்க வீடியோ வரும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இவனை அடித்து முடிச்சிடலாம். இதோட அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக். ஒன்று அடிக்க வரலங்க, இருங்க இவனை அடிச்சு தான்
பார்ப்போங்க. இல்லை வேணா அப்படி என்ன தான் பிடுங்க போகிறான்னு பார்ப்போம். சரி என்ன பிடுங்குறா அண்ணா விட்டுறா. ஐயோ நம்மளை பிடிக்க எடுத்துனா. ஸோ ஆமாம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ